ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சர்ப்ரைஸ். இதான் ரேவதி. நான் உன்னோட ஹஸ்பண்ட், ரேவதியோட ஹஸ்பண்ட். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இப்போ ரேவதிக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, இதான் ரேவதிக்கு சர்ப்ரைஸ். இது வந்து நான் இங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். ரேவதி ஓப்பன் பண்ணி பாரு. ரேவதி, ஒரு கணவரால இதை விட வேற என்ன கிஃப்ட் தர முடியும்? ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். இது ஓபன் பண்ணி பாரு என்னென்ன இருக்குன்னு. டீ தூள் 4 பாக்கெட்டு. இது கம்ஃபோர்ட். இது என்ன புதுசா இருக்கு? இங்க பாத்து சொல்லு. கம்ஃபோர்ட். இந்த யகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? இது வந்து இது புது பிராண்டா இருக்கு. முன்னெல்லாம் வேற தருவாங்க. இது கம்ஃபோர்ட். எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். ஆமா, முன்ன வந்து இது ஏதோ ஃபேப்ரி சாஃப்ட்னு இருக்கு. அது பேரே கம்ஃபோர்ட் தான். முன்ன நான் கடை வச்சிருக்கறதுனால எனக்கு தெரியும். மளிகை கடை ஊரில் வச்சுருக்கோம். வெளியே வந்து இப்படி கஷ்டப்படுறதா இருக்கு. அடுத்து என்ன? உன் வேலை என்ன தெரியுமா? ஆள் வந்தா விசிலடி. அதோட வத்தி 10 ரூபாய்க்கு. அடுத்து அப்பளக்கட்டை எவ்வளோ? 35 ரூபா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? அடுத்து ஷாம்பு யாருக்கு இவ்வளோ நீளமா முடி வச்சிருக்க? எனக்கு கூட அவ்வளோ ஷாம்பு ஆகாது. நீ தான் டெய்லி ஒரு ஷாம்பு. அடம் புடிப்பிய. அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? ஏங்க, இவங்களுக்கு எப்படியோ நமக்கு தெரியல. ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் தலை குளிக்கலானோ தலை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல. அதனாலதான் ஐயோ என்ன நம்ம இங்க போய்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் கத்துக்க இதெல்லாம் எங்க பேருக்கு போனா சரசரமா எடுத்துட்டு வரலாம். இருந்தாலும் மனசு கேட்கல. நம்ம வேற கடையிலே வாங்கிக்கலான்ட்டு வேற கடையிலே வாங்கிக்கலாம். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? அடுத்து வந்து கோல்கேட். இது என்ன கோல்கேட்டா? க்ளோஸ்அப் மாதிரி கொடுத்துருக்காங்க போல. மளிகை கடைக்கு போனா அவசரத்துல நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணுதான் தருவாங்க எப்பவுமே. ஏண்டா டேய், இந்தியாவுல படிச்ச ஆளுகளை வேலைக்கு மட்டும் இருக்காதீங்க, மத்த எல்லாத்துக்கும் எடுங்கடா. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். வீட்டுல இஞ்சி பூண்டு இருக்கு, இருந்தாலும் அடுத்து பொட்டுக்கடலை 1/4 கிலோ. இது அடுத்து வந்து போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? பொன்வண்டு. இந்த பொண்ணு சோப்பு தான் இதுல ரேட்டு கம்மி பாக்ஸா வாங்கினா. ஆனால் இதில் வந்து நுரை வராது. இவங்களுக்கு வந்து அந்த 20 ரூபா சோப்பில் தான் இவங்களுக்கு நுரை வரும். இதில் நுரை வராதுமாங்க. நான் ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோப்பு கோபுரம்னு தருவாங்க. அந்த ஒரு சோப்பை 2ஆக கட் பண்ணி அந்த ஆஃப் சோப்பை வந்து ஒரு வாரம் வச்சுப்போம், அடுத்த ஆஃபை இன்னொரு வாரம் வச்சுப்போம். அது ஒரு காலம். ஆனால் இவங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த கையில் வந்து இப்படி பிடிச்சி தேய்க்கிறதுக்கு வாட்டமாக இருக்காதுன்னு 20 ரூபா சோப்பு வாங்குவாங்க. இங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. போவாயாரு பிஞ்சு ஒரு வாரம் பாத்திரம் 5 ரூபா. இதை வந்து இவங்க பாத்திரத்தை இப்படி தேய்க்க மாட்டாங்க. இவங்க வந்து பாத்திரத்தை போட்டு ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து தேய்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த சோப்பு வந்து அழகாக இப்படி தொட்டு இப்படி வாஷ் பண்ணால் எவ்வளோ நாள் வரும். தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவாங்க. இவங்க வந்து எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்க. தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இப்போ தான் நுரை வருமா, அந்த நுரையோடு எடுத்து தேய்ப்பாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வாங்கி ஒரு எக்ஸோ வந்து வாங்கி 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் அது பாதி கூட வரல. பாத்திரம் இல்லை, அது பேர் என்ன, இந்த தண்ணி கேன். ஆனால் நான் வாஷ் பண்ண வாரம் பக்கத்தில் ஒரு அண்ணா இருக்காரு, வாஷ் பண்ணுவார்.
இது வந்து பட்டை இலை. இது தனித்தனியா கேட்டா ஒண்ணா. என்னடா நாராயணா சட்டை இல்லாம வர்ற உள்ள ஒரே புழுக்கம். தனியாக தரணும், இது தனியாக, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் ஒரே ரேட்டு. இதெல்லாம் மளிகை ட்ரிக்ஸு. இதெல்லாம் சொந்தமாக அப்புறம் நல்லா லாபம். பட்டை அப்புறம் இதுதான் வாங்கிட்டு இது என்னமோ அப்புறம் இது எதுக்கு தனியாக வாங்கினேன்? அதுதானே தனியா கேட்டேன். பட்டை இது மாதிரி தனியா, இலை தனியா கேட்டேன். ஆனா இவங்க ரெண்டுத்தையும் ஒண்ணா இருக்கிறத கொடுத்துட்டாங்க. சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா. ஆமா நீங்க எங்க இவ்வளவு சோப்பு, சந்தூர் சோப்பு 10 ரூபாயில 4. அப்புறம் வந்து இது ஃபெமினாக்கு ஹிமாலயா பேபி சோப். தென் இது சூடோ 10 ரூபாய்க்கு. அப்புறம் இது என்ன கிராம்பு. இவ்வளோ கிஃப்ட் வாங்கி தர முடியுமா? இவ்வளோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருங்க ஒரே நாள். இவ்வளோ கிஃப்ட் வாங்கி சீப்பு கேட்டேன். ஐயோ இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. எப்படி இருந்துச்சு என் கிஃப்ட்? எப்படி இருந்துச்சு? ஏன் மற்றவங்களா இருந்தால் வேற கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் மிக முக்கியமான பொருள் எல்லாரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு. எல்லாமே மிக முக்கியமான பொருள். மற்றது இல்லாமல் கூட இருந்துடலாம். ஆனால் இந்த பொருள் இல்லாத இருக்க முடியாது. பண்றான் பாரு பிச்சைக்கார நாய். கேக்குது பாரு ஒரு கேள்விய. அவங்க பாசையில் வந்து அது மளிகை பொருள், நம்ம பாசையில் வந்து அது கிஃப்ட்டு. எதையுமே சர்ப்ரைஸாக கொடுத்தா அது கிஃப்ட்டு தான். சரியா? தெரிஞ்சு கொடுத்தா அது கிஃப்ட்டு கிடையாதுங்க. எதையுமே தெரியாமல் எந்த பொருளாக இருந்தாலும் தெரியாமல் கொடுத்தாவே அது சர்ப்ரைஸ் தான். அப்புறம் என்ன இதை வச்சு இது எவ்வளோ நாள் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே நான் 5 ஸ்டார் ரோட்ல பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒழுங்காக குளிக்கவும் மாட்டோம். ஆனாலும் ஒரு வாரம் தான் மேக்ஸிமம். ஒரு மாதம் இதே நாங்கள் ஹாஸ்டலில் வச்சுருந்தோன்னா இந்த 4 சோப்பு 4 மாதம் யூஸ் பண்ணுவோம். 4 சோப்பா 4 இது 4 2 வச்சா 4 2 8. ஒரு சோப்பு ஒரு வாரம் ஆமாம். கிட்டத்தட்ட 4 மாதம் யூஸ் பண்ணுவோம் அந்த 4 சோப்பை. நான் வீட்டில் இந்த சோப்பு இப்போ ஒரே ஒரு டைம் என்னடா இந்த பெட்ரோல் எப்படி தெரியுது? அப்படி வா. ஒரு டைம் தான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதேமாரி இதில் பாருங்கள் நம்ம ஊரில் விற்கிது. தமிழில் நேம் கிடையாது. தெலுங்குல இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் தமிழில் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அப்புறம் நாங்கள் பாருங்கள் இவ்வளோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். இவ்வளோ கிஃப்ட்டு ஒரே நாளில் இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சர்ப்ரைஸாக நான் என்ன கேட்க போகிறேன்னா வச்சுக்க. அடே கோவிட்டு தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு கேட்கறது. நாளைக்கு ஒரு நாள் பிரியாணி செஞ்சு கொடுக்குறியா? ஒரு ரூபாய் ஒன்றும் இல்லை. பிரியாணி ஒரே சாப்பாடு. எங்கள் அம்மா வந்து ஒரே சாப்பாடில் புளி போடுவாங்க. இங்கே புளி போடாத செஞ்சால் இவங்க பிரியாணி. ரெண்டுக்கு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அப்படியா? ஆனால் எங்கள் அம்மா செய்யறது நல்லா இருக்கும். சரி சரி. இவங்க செய்யறது நல்லா இருக்காது. அது மட்டும் தான் நாளைக்கு செஞ்சு. சரி ஓகே பிரியாணி செய்யறேன். லிஸ்ட் எழுதிக்கோ. இல்ல வேணாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இல்லாமே பிரியாணி செய்யணும். பிரியாணி மசாலா இதெல்லாம் இல்லாம 2 பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறேன். சரி ஓகேங்க. போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.